இது டியூஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான். சண்டே எடுத்த வீடியோவை மண்டே அப்லோட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டியூஸ்டே காலையில் எந்திரிச்ச உடனே சாப்பாடெலாம் வந்து மதிய சாப்பாடு முடிஞ்சிச்சு. எங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இட்லியும் வேர்க்கடலை சட்னி தான் பண்ணியிருந்தேன். குழந்தைங்களும் அவங்க அப்பாவும் என்னைய உப்புன்னு சொல்லி தான் கிண்டல் பண்ணுவாங்க, பட்ட பேர் சொல்லி. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் உப்பு அதிகமாக போட்டுருவேன். முக்கியமாக இந்த நான்வெஜ் சிக்கன் வாங்குகிற டைமில் தான் அதிகமாக சேர்த்துருவேன். அதுக்கு மாற இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதத்தில் சுத்தமாக உப்பே போடலை. பட் ஆனால் குழம்பு இருக்கிறதுனால ஓரளவு அட்ஜஸ்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு வேர்க்கடலை சட்னி தான் வந்து செஞ்சுருந்தேன். வாழைப்பழம் வாங்கி 4 நாள் ஆகுது. வாங்கினா மொத்தமாக வாங்கிடுறது, இல்லைனா சுத்தமாக வாங்குறது இல்லை. குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு மிச்சத்தை பிரித்து எடுத்து தனியாக வச்சுட்டு இருந்தேன். இட்லி வந்து மாவு தண்ணியாக இருந்தது, வருமோ வராதோன்னு யோசித்தேன். பட் ஓரளவு நல்லாவே வந்துடுச்சு. தேங்காய் வந்து வேர்க்கடலை சட்னிக்கு போடுவாங்க, ஆனால் அது ரொம்ப நெஞ்சு கறிக்கும்னு நினைக்கிறவங்க ஒரு வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்து பாருங்கள், எதுவுமே ஆகாது, சூப்பராக இருக்கும் சட்னி. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக முடிஞ்சிச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.